இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, 2 நாட்களாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதாவது ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து அனைத்து குழுக்களுமே டீஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது. அதை சரி செய்ய எவ்வளவு முயற்சி செய்தும் முடியவில்லை. ஆகவே புதிதாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை ஆரம்பித்து இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில் அதனுடைய முதல் கமெண்டாக நான் அதனுடைய லிங்கை வைத்திருக்கிறேன். தயவு செய்து விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக இந்த ஜெபங்களையும் மறைவுரையும் பெற விரும்புபவர்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குழுவில் இணையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை புனிதர்களுடைய பகுதியில் புனித கனேசியஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பீட்டர் கனேசியஸ் என்பவர் நெதர்லாந்து நாட்டில் பிறந்தவராக அறியப்படுகிறார். இவர் பிறந்தது 16வது நூற்றாண்டு 1546வது ஆண்டு. இவர் ஒரு சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். புனித இஞ்ஞாசியரோடு நேரடி தொடர்பில் இருந்தார். இறையில் கற்று தேர்ந்ததன் காரணமாக திருத்தந்தையர்களோடு மிக நெருக்கமான ஒரு உறவில் இருந்தார். ஐரோப்பா முழுவதும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை எடுத்துரைத்த மாபெரும் மறை பணியாளராக இவர் பார்க்கப்படுகிறார். இவரை 2ஆம் திருத்தூதர் என்று சொல்லுகிற அளவுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பதில் பேரார்வம் கொண்டவராக இந்த புனித பீட்டர் கனேசியஸ் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த காலத்துல தான் திருச்சபையில பிரிவினைவாதம் தொடங்கியது. 15வது 16வது நூற்றாண்டுல. அன்புமிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த பிரிவினை சகோதரர்கள், புராட்டஸ்டன்ட் என்று சொல்லுகிறோம், அதிலிருந்து பிரிந்து போன பெந்தகோஸ்தே சபையினர், அவர்கள் எல்லோரும் பேசுவதை பார்த்தால் இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களில் அவர்கள் எல்லாம் ஒருவராக இருந்தது போல பேசுவார்கள். உண்மை இதுதான். திருச்சபையில பிரிவினைவாதம் என்று தொடங்கியது 16வது நூற்றாண்டுல தான். ஆகவே 15 நூற்றாண்டுகள் கத்தோலிக்க திருச்சபை ஒரே திருச்சபையாக இருந்தது. இன்றைக்கு அவர்கள் கைகளில் தவழ்கிற விவிலியம் என்று சொல்லப்படுகிற பைபிள், பிப்லோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இறை வார்த்தைகளை அடங்கிய அந்த புத்தகமானது கத்தோலிக்க திருச்சபை 15 நூற்றாண்டுகள் கடினப்பட்டு உழைத்து இன்றைக்கு கொடுத்திருக்கிற புத்தகமாக, இறை வார்த்தையாகத்தான் விவிலியம் இருக்கிறது. ஆகவே இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு எங்களிடம்தான் உண்மை இருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபை உண்மையான கிறிஸ்தவம் அல்ல, அப்படி என்று பொய்யாக பிதற்றுபவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். பேதுரு, நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படி என்று விண்ணகத்தின் திறவுகோள்களை கொடுத்த புனித பேதுருவை தலைமையாக அடித்தளமாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அதே நேரத்தில் மற்றவர்களை பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியாகத்தான் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புனிதர் பீட்டர் கனேசியஸ் அவர்களுடைய அந்த மறைபரப்பு காரணமாக பிரிந்து போன பல சகோதரர்கள் இவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலேயே கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பி வந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சேசு சபை குருவான இந்த புனித பீட்டர் கனேசியஸுடைய வாழ்வு என்பது இறை வார்த்தைக்கான ஒரு வாழ்வாக இருந்தது. அன்புமிக்கவர்களே, உங்களையும் என்னையும் இறைவன் இதற்காகத்தான் அழைக்கிறார். வாழும் நற்செய்தியாளர்களாக வாழ இறைவனிடத்துல இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது லூக்கா நற்செய்தியில 1வது அதிகாரத்துல 39வது திருவசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மங்கள வார்த்தையினுடைய நிகழ்வை பார்த்தோம். இன்றைக்கு அன்னை மரியாள் யூதேயா மலைநாட்டில் இருக்கிற எலிசபெத் வாழ்ந்த அந்த ஊருக்கு விரைந்து சென்றார். விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்த உடனேயே அவரை மனமாற வாழ்த்தினார் என்று இன்றைக்கு எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்த்தொலியை கேட்ட உடனேயே எலிசபெத் அம்மாவுடைய அந்த கருவில் இருந்த குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் முற்றிலுமாக நிரப்பப்பட்டாள் அப்படி என்றும், அதற்கு பிறகு எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து, பெண்களில் பேறு பெற்றவள் நீ, நான் எத்துணை பாக்கியம் செய்திருக்க வேண்டும், கடவுள் உரைத்தது அனைத்தும் நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று அன்னை மரியாளுக்கு வாழ்த்துரை சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே,
தூய ஆவியினால் நிரப்ப பெற்ற இந்த இரு பெண்களுடைய அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அன்னை மரியாள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை மனு உருவானவரை தன்னுடைய உதரத்துல தாங்கியவராய் எலிசபெத் அம்மாளை விரைந்து சென்று சந்தித்து அவரை வாழ்த்திய அந்த கணம்தான் அந்த இடத்துல தூய ஆவியினுடைய நிரப்புதல் நடைபெறுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித பிலிப் நேரி என்று சொல்லப்படுகிற 17வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர் ஒருவர் இருக்கிறார். இளையோருக்கான ஆதரவற்ற இளையோருக்கான பணி செய்த ஒரு புனிதர். புனித தொன்போஸ்கோவினுடைய முன்னோடி என்று இவர் அழைக்கப்படுகிறார். அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற நேரத்துல ஒவ்வொரு முறையும் திருப்பலியில திவ்ய நற்கருணை உட்கொண்ட உடனேயே பூசை முடிவதற்கு முன்பாகவே ஒருவர் எழுந்து ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விடுவாராம். 2-3 நாட்கள் பார்த்த புனித பிலிப் நேரி என்பவர் 3வது நாள் என்ன செய்கிறார்? பீட சிறுவர்களிடத்துல அந்த மனிதர் திவ்ய நற்கருணையை வாங்கிவிட்டு பாதி பூசையிலே வெளியே செல்லுகிற நேரத்துல இருவரும் மெழுகுதிரிகளை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த மனிதர் எங்கு சென்றாலும் அவர் பின்னே செல்லுங்கள் அப்படி என்று சொன்னாராம். அதே போல பூசைக்கு வந்த அந்த மனிதர் திவ்ய நற்கருணையை உட்கொண்டு விட்டு உடனடியாக பாதி பூசையில எழுந்து வெளியே சென்றாராம். இதற்காகவே காத்து கொண்டிருந்த பீட சிறுவர்கள் இருவரும் 2 கைகளிலும் மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொண்டு அந்த நபர் சென்ற இடங்களெல்லாம் கூடவே சென்றார்களாம். அதை பார்த்து அதிர்ந்து போன அந்த மனிதர், எதற்காக 2 மெழுகுதிரிகளை என்னோடு கொண்டு வருகிறீர்கள் அப்படி என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த 2 சிறுவர்களிடத்திலும் புனித பிலிப் நேரி சொல்லி அனுப்பியிருந்தாராம், திவ்ய நற்கருணை உட்கொண்டிருக்கிற நீங்கள் வாழும் நற்கருணை பெட்டி, வாழும் தூய ஆவியாருடைய ஆலயம். ஆகவே நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம் இந்த மெழுகுதிரிகளை ஏந்த பங்கு தந்தை சொன்னார் அப்படி என்று சொன்ன உடனேயே அப்பொழுதுதான் அந்த மனிதருக்கு புரிந்ததான், நம்ம பாதி பூசையில வரோம், 2வது நற்கருணை உட்கொள்கிற பொழுது இறைவன் என்னுடைய உள்ளத்துல குடியிருக்கிறார், நான் தூய ஆவியாருடைய ஆலயம் அப்படி என்று தன்னுடைய தவறான பழக்க வழக்கங்களை நிறுத்தி கொண்டு தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் செல்வதை நிறுத்தி கொண்டு திருப்பலி முடிகிற வரையில காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்றாராம் அந்த மனிதர். இந்த நிகழ்ச்சி நான் சொல்லுவதற்கான காரணம், அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை கருவில தாங்கியவளாய், இறை வார்த்தையை தாங்கியவளாய் எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்த அடுத்த கணம் அந்த வீட்டுல ஆசீர்வாதம் நிகழ்கிறது. அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எலிசபெத் அம்மா வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளியது என்று நம்ம இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அவள் தூய ஆவியினால் நிரப்ப பெற்றாள் என்றும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். திருமுழுக்கு நற்கருணை உறுதி பூசுதலால் ஆண்டவரை தாங்கி இருக்கிற வாழும் நற்கருணை பீடங்களாக இருக்கிற நீங்களும் நானும் சென்ற இடங்களில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நாம் பார்க்கிற மனிதர்கள், பேசுகிற மனிதர்கள், வாழும் இடம், இவை அனைத்திலும் இறை பிரசன்னம் இருக்கவும், நம்முடைய பிரசன்னம் அங்கு இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இறைவன் உங்களை தூண்ட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கண்டு ஓடி ஒளிகிற, ஐயோ இவன் வந்தா தரித்திரம், ஐயோ இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே தரித்திரம், இவங்களோட பேசினாலே நமக்கு தரித்திரம் ஒட்டிக்கும் அப்படி என்று நம்மை பார்த்து தரித்திரமாக ஓடி ஒளியாமல் மக்கள் நம்மை பார்த்து ஆசீர்வாதமாக வர, இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், இறைவனை தாங்கியவர்களாய் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.